அனைவருக்கும் வணக்கம். மீனம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மீனம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்னைக்கு நடைபெறவிருக்கும் குரு பயிற்சி மூலமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம உங்களுக்கு குரு பயிற்சி பற்றி அல்லது வேறு எதனா தகவல் பற்றி பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே மீனம் ராசி அப்படின்றத காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் 12வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி மீனம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய மீனம் ராசிங்க. ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமாக நம்மளுடைய மீனம் ராசி கூட தான் பொருந்துவீங்க. மேலும் மீனம் ராசி நண்பர்களோட அதிபதி குரு பகவான். ரேவதி நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி நம்மளுடைய புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமைகளில் காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுபலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலனும் வரவிருக்கும் குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு முழு சுவருங்க. மேலும் பிரகஸ்பதி இப்போ ஒருத்தங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல குரு பகவான் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ உங்ககிட்ட உங்க பர்சனல் பர்த் சார்ட் இருக்கு அப்படின்னா கையில எடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்சனல் பர்த் சார்ட்ல கட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த கட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல லா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லா அப்படின்னா அது பேர் லக்னம் அப்படின்றத அர்த்தங்க. நீங்க அந்த லா அப்படின்ற இடத்துல நல்லா கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கிளாக் வைஸ் டைரக்ஷன், அதாவது கடிகாரம் முழு சுற்றுது இல்லைங்களா, அந்த டைரக்ஷனில் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. பொதுவாக குரு பகவான் இந்த லா அப்படின்ற இடத்துல உங்களுடைய 2, 5, 7, 9 அல்லது 11 ஆகிய எதனா ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் அப்படின்றத ஐதீங்க. இந்த இடங்கள் அல்லாது வேற எதனா இடங்கள்ல இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கொஞ்சம் காலதாமதம் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஸ்டில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்கள் கரெக்டான சமயத்தில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்கிறோம். இது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல நீண்ட காலமாக உங்களால் முடிவு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்களால் எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்தை விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகங்க. அதன் காரணமாக குருவுடைய பார்வைக்குன்னு சொல்லிட்டு சிறப்பு அம்சங்கள் நிறையவே இருக்குங்க. தான் இருக்கின்ற இடத்துல தன்னுடைய 5, 7 மற்றும் 9 ஆகிய பார்வைகளை எந்தெந்த இடங்களை நம்மளுடைய குரு பகவான் பார்க்குறாரோ அந்த இடத்துடைய பலம் நல்லபடியாக சேர்ப்பாருங்க. இது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நல்ல வெளிச்சம் உள்ள ஒரு ஸ்தானமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல பலன்களும் குரு பகவான் தருவார். தற்சமயம் குரு பகவான் நம்மளுடைய ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது ரொம்பவே சிறந்த ஒரு நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. இப்போ குரு பகவான் உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு தற்சமயம்
நீங்கள் ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் இப்போது மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நம்ம உங்களுக்கு வந்து பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து அதாவது இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து இந்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்ப்பாருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாந்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. அதாவது அடுத்த 2 மாதங்கள் சரிங்களா. ஒரு சில நண்பர்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ளாந்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே 100% உங்களுடைய உடலில் இருக்கின்ற உபாயங்கள் அனைத்துமே விலகிட்டு உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணுற இடத்துல அல்லது வந்து நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான ஆரம்ப குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய அயல் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் விஷயமா கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே 100% உங்களுக்கு இருக்கின்ற சொத்து பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த வரவிருக்கும் குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல சாதகமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024க்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானமான மறைவு ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு வரப்போறாருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் துறையில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான காலகட்டமாக உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபினான்ஸ் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் இருக்கின்ற ஃபினான்ஸ் துறையில் வந்து நீங்கள் இப்போ வந்து யாருக்குன்னா வந்து வட்டிக்கு கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ வந்து கடன் தொகையை கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் அந்த தொகையை வந்து வசூலாவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு அவங்க கிட்ட சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து திருப்பியும் கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்கள்.
நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசர ஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை தற்சமயம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு டைவர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு நீங்க கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் 100க்கு 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க டைவர்ஸ் கூட பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்க 2வது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல 2 பேரும் நல்ல வரன் கிடைப்பதற்கும் இந்த 2வது திருமணம் உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் குரு பகவான் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய விஜயஸ்தானமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் கூட அவர் அங்கிருந்து உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும், இப்போ நீங்கள் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர் அவங்களுடைய ஹெல்த் காமிச்சிங்க அப்படின்னாலே 100க்கு 100% உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு குரு பலம் ரொம்பவே அற்புதமாக ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. ஒரு சில நண்பர்கள் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. சார், இப்போ நீங்கள் ஆல்ரெடி 7 சனி காலத்தில் இருக்கும், ஆனாலும் எப்படிங்க குரு பயிற்சியில் எங்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு 100% திருமணம் நடக்குங்க. ஸோ உங்களுக்கு என்னதான் நீங்கள் 7 சனி காலத்தில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு குரு பகவான் நான் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த திருமண தடை நிச்சயமாக விலகிருங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா. மேலும் நீங்கள் இப்போ விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல சாத்தியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் தான் இருக்க போகின்ற உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானமான லாபஸ்தானத்தையும் பார்க்க போறாருங்க. இதன் காரணமாக இப்போ உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீண்ட காலமாக எதனா கருத்து முதல்கள் இருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்லாது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே 100க்கு 100% விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான குரு பயிற்சியாக நம்மளுடைய மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.